அக்டோபர் 14. ஸோ அக்டோபர் 14 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமி ஆகட்டும், மக்களோட வாழ்வாதாரம் ஆகட்டும், அவங்களோட எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து கிடைக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து ஹை ஸ்டாண்டர்டில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வேஸ்ட் டேங்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் நிறைய வந்து நிறைய அது ஆகிட்டே இருக்குது. அது ரீயூஸும் பண்ண முடியாது. நிறைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடலில் போய் வந்து கொட்டிடுறாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா பி பேல்ட் அண்டு பி ஃப்ரீ டேங்கிறாங்க. ஸோ சொட்டை விடுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். ஐயோ சொட்டை விழுந்துச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்படிலாம் வருத்தப்பட தேவையில்லை. சொட்டை விழுந்துச்சுன்னா ஃபுல்லாக நல்லா சரைச்சி விட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக அவங்க மண்டையை ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள் வந்து சொல்லலாம். அதுமாதிரி இந்த அக்டோபர் 14 பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் டேங்கிறாங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்காகவே இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ எத்தனை நாள் தான் அடுத்தவங்க கீழே வேலை பார்க்குறது. ஸோ சொந்தமாக சின்னதாக அதை ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் வந்து இருக்குது. இது போக அக்டோபர் 14 வேறு ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.